நீங்கள் பெண்களை பார்க்கும் பொழுது மோடி ஆட்சிக்கு வருகிற பொழுது இந்தியாவிலேயே ஆண் பெண் விகிதாச்சாரத்தை எடுத்தால் ஆண் மக்களை விட பெண் மக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்திருக்கிறது. கல்வியில் பெண் மக்கள் மிகவும் தாழ்ந்த நிலையிலே இருந்திருக்கிறார்கள். இதை மோடி பார்க்கிறார். அந்த இடத்தில் ஒரு இங்கே இருப்பது போல, தமிழ்நாட்டின் தென்பகுதிகளில் இருப்பது போல கருவில் பெண் இருக்கிறாள் என்று தெரிந்தாலே கருவை அழித்து விடுகிற சூழல் இன்று இருப்பதை போல அன்றும் குஜராத்தின் சில பகுதிகளில் இருந்ததை மோடி பார்க்கிறார். உடனே அவர் என்ன செய்கிறார்? ஒரு பெண் குழந்தை ஒரு கிராமத்தில் பிறந்தால் அந்த கிராமமே கூடி குதூகலத்தோடு கொண்டாடி மகிழ வேண்டும், அதை ஒரு திருவிழாவாக மாற்ற வேண்டும் என்று மோடி திட்டமிடுகிறார். எந்த கிராமத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தாலும் அது ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் பிறந்த குழந்தை அல்ல, அந்த கிராமமே ஈண்டெடுத்த ஒரு திருமகள் என்று போற்ற வேண்டும் என்கிற புரிதலை, பெண்ணின் பெருமையை அவர் கொண்டு வந்து சேர்க்கிறார். அங்கே இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு பெண் பிள்ளைகள் பள்ளிகளுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவே இலவசமாக மிதிவண்டிகளை கொடுத்திருக்கிறார். அந்த இலவச மிதிவண்டிகளை பெற்றதற்கு பிறகு பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய எண்ணிக்கை கூடியிருக்கிறது. கருவிலேயே சிதைக்கக்கூடிய அந்த காரியத்திலே இருந்து பெண் மக்கள் விடுபடுவதற்காக ஒரு குழந்தை பெண்ணாக பிறந்தாலும் அதை ஒரு கிராம திருவிழாவாக மாற்றக்கூடிய மனோநிலையை அவர் உருவாக்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, அதிகாரத்திற்கு பெண் மக்கள் வர வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டிருக்கிறார். கார்கில் போரில் ஒரு மனிதன் வீரமரணம் எய்துகிறார். சுக்பீர் யாதவ் என்று நினைக்கிறேன் அந்த புத்தகத்தில். அந்த யாதவ் இறந்து விடுகிறார். அவருடைய மனைவி சுதா, இந்த சுதா யாதவை தேடி பிடிக்கிறார் மோடி. ஒரு பெண் வீட்டுக்குள்ளேயே முடங்கிவிடக் கூடாது. சமையல் அறைக்கும் பள்ளி அறைக்கும் மட்டும்தான் பெண் என்கிற நிலை இல்லை. எனவே பெண் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும். சமூகம் சார்ந்த, பொருளியல் சார்ந்த, அரசியல் சார்ந்த மாற்றங்களை நோக்கி பெண்ணினம் நடைபோட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மோடி அந்த பெண்ணோடு தொடர்பு கொண்டு நீங்கள் தான் வேட்பாளராக பொதுத் தேர்தல் நிற்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த பெண் மறுக்கிறார். அந்த சுதா யாதவ் என்பவர் மறுக்கிறார். மறுத்த பெண்ணை வற்புறுத்தி நிற்க வைத்து அந்த பெண்ணை வெற்றி பெறச் செய்து அதிகாரத்தை நோக்கி கொண்டு வந்து சேர்த்த புரட்சியாளனாகத்தான் மோடி இருக்கிறார்.